ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரேஸ்லெட் பேங்கிள்ஸை எப்படி மேக் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் வந்து OSB சீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலர் குந்தன் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அது மேலே குந்தனை வச்சிட்ருக்கலாம். அதுக்கு மேலே திருப்பி ஒரு கம் போட்டுட்டு திருப்பி இன்னொரு லேயர் வச்சிடலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டேன். அந்த பேங்கிளை வந்து த்ரெட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வந்து நான் அதே க்ரீன் கலர் குந்தனை வந்து லைனாக வச்சுட்டு போகிறேன். இந்த கம்மை வந்து கொஞ்சம் நிறையவே இது பண்ணிக்கோங்க, இல்லை நாளைக்கு சீக்கிரம் வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த த்ரெட் குந்தன் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வீட்டில் இருந்து காசு சம்பாத்தியம் பண்ணலாம். லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன தொழிலாக கூட இதை நம்ம பண்ணலாம். இப்போ வந்து V7000 கம்மை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அது நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்குது. இதை வந்து அது மேலே நல்லா ஸ்டிக் பண்ணி அப்படி விட்டுருங்க. நான் வந்து ஆர்வ கோளாறில் அப்புறமா ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடலான்னு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது விழுந்துருச்சு. இதை ஒரு 1 ஹவராவது அப்படி விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம எந்த ஸ்டோனையும் வச்சு பண்ணலாம். இப்போ பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு 12 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டு காய வைங்க. அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.